அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகிறார், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகிறார், இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைத்து அன்பின் உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைத்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை பாருங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள், பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி நாமெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். அற்புத அந்தோணியார் நமக்கெல்லாம் நம்முடைய ஜெபங்களை பரிந்து பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இங்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் இறைவன் நிறைவேற்றுவார், நமது ஜெபங்களை கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருவருகை காலம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மோடு நம்மில் ஒருவராக பிறந்து நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை உணர்வதற்காக நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறைவன் நமது உள்ளத்திலே, நமது குடும்பத்திலே, இந்த சமுதாயத்திலே வருவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மையே தயாரித்து கொள்ள வேண்டும். இதற்கு தடையாக இருப்பது நமது குற்றங்கள், குறைகள். இவைகளை இப்பொழுது நமது மனதிற்கு கொண்டு வந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் நான் மனம் வருந்துகிறேன் என்ற ஒரு ஜெபத்தோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான இவ்வியத்தகுமறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 2-7 மற்றும் 24-25 வரை. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசிராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரிய இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனாவனான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தேவிற்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பெருமையை நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை என் அடைக்கலை பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாரையும் அரணவுமாயிருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையிலிருந்து என்னை காத்தருளும் நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை என் தலைவரே நீரே என் நம்பிக்கையே ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சான்றுள்ளே தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை தலைவராகிய ஆண்டவரே உமது வலிமை மிக்க செயல்களை எடுத்துரைப்பே உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பே கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தே இனி வரும் நாளெல்லாம் உம் வியத்திரு செயல்களை அறிவிப்பே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையை ஈசாயின் குலக்கொழுந்தே மக்களுக்கு ஓர் அருள் சின்னமே எமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுளின் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது.
அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேசற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவரிடம் சைகைகளின் வாயிலாக உரையாடி வந்தார்கள். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாமல் இருந்தார். மக்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, திருவருகை காலம் ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்தை நோக்கி நாமெல்லாம் வந்திருக்கின்றோம். அதுவும் சிறந்த முறையிலே புனித அந்தோணியார் மீது பக்தி வைத்து, புனித அற்புத அந்தோணியார் நமக்கெல்லாம் பரிந்து பேசுவார், நமது உள்ளத்தில் இருக்கின்ற ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி நமக்கெல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்துவார் என்ற ஒரு மன நம்பிக்கையோடு ஆழ்ந்த விசுவாசத்தோடு நாம் இங்கு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்தில் இந்த 2 வாசகங்களும் இந்த திருப்பலியிலே நாம் கேட்ட இறை வார்த்தைகள் ஒன்றே ஒன்று ஆணித்தரமாக நமக்கு அற்புதமாக அர்த்தமுள்ளதாக எடுத்து சொல்லுகிறது. என்ன அது? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நமக்கு உடல்நலம் சரியில்லை என்ற ஒரு கோரிக்கை இருக்கலாம், அல்லது நமது குடும்பத்திலே அமைதி வேண்டும், ஒற்றுமை வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு நாம் வந்திருக்கலாம், அல்லது எனக்கு கடன் தொல்லை என்ற ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு நாம் இன்று இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருக்கலாம். இது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. இதைத்தான் இன்றைய நற்செய்தியாக, ஒரு நல்ல அற்புதமான செய்தியாக நமது உள்ளத்திலே ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோடு தாங்கிச் செல்ல வேண்டும்.
ஏனென்றால் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதைவிட பெரியவர் யாரு? நமது ஆண்டவர். அவரை தாண்டி ஒரு பிரச்சனை, அவரை தாண்டி ஒரு நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. ஆகவே இதைத்தான் இன்றைய வாசகங்களும் நற்செய்தியும் நமக்கு எடுத்து சொல்கிறது. முதல் வாசகத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய ஆளுமை, ஒரு பெரிய தலைவர் என்று நாம் சொல்ல வேண்டுமென்றால் அது சிம்சோன். அந்த சிம்சன் எப்படி பிறக்கின்றார், எப்படி உதிக்கின்றார், எந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் உருவாகின்றார் என்று பார்க்கும்போது அவருடைய தந்தையும் அவருடைய தாயாரும் வயதானவர்கள். பிள்ளையை பிறக்காது என்று அவருடைய தாயாரை சமுதாயம் இகழ்ந்து அவமானப்படும் அளவிற்கு பேசிக்கொண்டிருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில்தான் சாதாரணமாக இது இயலாது, அப்படி என்ற ஒரு சூழ்நிலையில்தான் கடவுளுடைய கிருபை வந்து அந்த சிம்சோன் அங்கே உதிக்கின்றார், பிறக்கின்றார். எதற்காக? இஸ்ராயல் மக்கள் பிலிஸ்தியர் நாட்டு மக்களிடையே அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சிம்சோன் அங்கு கடவுள் அங்கே உதிக்க வைக்கின்றார். அதே போல்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலும் நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அங்கே திருமுழுக்கு யோவான், சக்கரியா, அவருடைய மனைவி எலிசபெத், இவர்கள் இருவரும் வயதிலே முதிர்ந்தவர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் நற்செய்தியிலே. பைபிளில் நற்செய்தியில் வயது முதிர்ந்தவர்கள் என்ன வயசு அங்கே சொல்லலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன வயசு இருந்திருக்கும் அவங்களுக்கு? கண்டிப்பாக நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 60 வயசுக்கு மேலே தாண்டி இருக்கும். அப்படின்னா ஏறக்குறைய அவர்கள் 20-25 வருடங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் மன கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கின்றார்கள், அவமானப்பட்டு கொண்டு இருந்திருக்கின்றார்கள். நீ ஒரு மலடி, உனக்கு குழந்தை இல்லை என்ற அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அதிதூதர் தோன்றி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பார். அவர்தான் திருமுழுக்கு யோவான். அந்த திருமுழுக்கு யோவான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் மீட்க வருகிறார் என்பதை முன்னறிவிக்கின்றார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு முக்கியமான செய்தி நீங்களெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே தாங்கிச் செல்ல வேண்டும் என்றால் என்னென்னா, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. எனக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி, யாரிடமிருந்து இது வருகின்றது என்றெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. கடவுள் இருக்கின்றார், கடவுள் என்னை கைவிட மாட்டார், கடவுள் என்னை விடுதலை செய்து இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுதலை செய்து அவருடைய பிள்ளையாக பாதுகாத்து வைப்பார் என்ற ஒரு நற்செய்தியை நாம் தாங்கிச் செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு சம்பந்தப்பட்ட இன்னொரு நற்செய்தியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மனித வாழ்க்கைக்கு முக்கியம். கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவுலே அது ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம். அது என்ன? கடவுள் நம்மை பார்த்து கொள்வார். அதே நேரத்தில் கடவுளுடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எலிசபெத் அம்மா திருமணம் ஆனதிலிருந்து, ஏன் தான் குழந்தை பருவத்திலிருந்தே நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை வாழ வேண்டும், திருமணத்திற்கு பிறகு எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்திருப்பார். அனுதினமும் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 25 வருடங்கள் 30 வருடங்கள் கண்டிப்பாக ஜெபம் செய்து கொண்டு இருப்பார். ஆனால் அவருடைய ஜெபம் உடனே கேட்கப்படவில்லை. என்னுடைய அனுபவத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல ஜெபங்கள் நாம் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் எழுப்பினாலும் நாம் நினைக்கும்படி கடவுள் சில ஜெபங்களை கொடுப்பதில்லை. சில நேரத்தில் நாம் கேட்கும் விண்ணப்பங்களை உடனே கொடுப்பார், சில விண்ணப்பங்களை கொடுக்க மாட்டார். ஆனால் ஒரு சில காரியங்களை காலதாமதம் செய்து நம்முடைய நன்மைக்காக பிறகுதான் கொடுப்பார்.
நான் ஒரு பங்கில் என் சென்னையில் நான் உதவி பங்கு தந்தையாக பெரம்பூர் பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கும்போது ஒரு இளம் பெண் என்னிடம் வந்து ஒரு ஆலோசனைக்காக வந்தார்கள். ஏறக்குறைய 21, 22 வயது இருக்கும். மிக அழுகையோடு பெருமிச்சோடு வந்து என்னுடன் அவர்கள் சொன்னார்கள், தந்தையே, நான் 6-7 வருடங்களாக ஜெபம் செய்கின்றேன். ஆண்டவரிடம் அனுதினமும் திருப்பலி பங்கெடுத்து இந்த விண்ணப்பத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டபாடில்லை. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. காரணம் என்ன? அப்படி என்று அவர் என்னிடம் அழுது கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னம்மா உன்னுடைய பிரச்சனை? தந்தை அவர்களே, என்னுடைய அப்பா ஒரு குடிகாரர். பல வருடங்களாக குடித்து கொண்டிருக்கிறார். அந்த குடியின் பிரச்சனையினாலே எங்களை வீட்டிற்கு வந்து அடிப்பார், எங்களை தொல்லை செய்வார், எங்களை அன்பு செய்ய மாட்டார். அதற்கு பதிலாக எங்களுடைய வீட்டிலே ஒரே பிரச்சனை, மனதிலே நிம்மதி இல்லை. எங்களது குடும்பத்திலே பொருளாதார வசதி அப்படியே சரிந்து விட்டது. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போய்கொண்டு இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலை செய்ய வேண்டும், எனக்கு மீட்பு கொடுக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் அது தீர்வுக்கு வருவதாக தெரியவில்லை என்று மிக சோகத்தோடு என்னிடம் பரிமாறிக்கொண்டார். அந்த நேரத்திலே அந்த பெண்மணியை ஆறுதல் செய்து, மனம் தளர வேண்டாம், தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள், ஆண்டவருடைய அந்த கருணைக்காக, அந்த பரிந்துரைக்காக, அந்த அற்புதத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நான் அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினேன். அந்த நேரத்தில் அவர் ஆறுதல் பெற்று போனதாக எனக்கு தென்பட்டது. ஆனால் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அந்த குடிகார தகப்பன் மாறினாரா? அந்த குடும்பம் முன்னேறியதா? அமைதியோடு இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான விண்ணப்பங்களை எழுப்புகின்றோம், பலவிதமான கோரிக்கைகளை ஆண்டவரிடம் எழுப்புகின்றோம். ஜெபங்கள் கண்டிப்பாக கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை. அதே நேரத்தில் நம்முடைய ஆழ்ந்த விசுவாசம் தளரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தையை நோக்கி ஜெபம் செய்கின்றார். எப்பொழுது? கெத்செமனி தோட்டத்திலே பாடுகளை சிலுவையிலே அங்கே அறையப்பட்டு அவர் சாக இருக்கின்றார், உயிர் துறக்க இருக்கின்றார். அது மிகவும் கஷ்டமான சூழ்நிலை என்று அவருக்கு தெரிய வருகிறது. அவர் கண்முன் நிற்கின்றது. அந்த நேரத்திலே அவர் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு கஷ்டமான நேரத்திலே தந்தையாகிய கடவுளை நோக்கி ஜெபம் செய்கிறார். என்ன ஜெபம் செய்கிறார்? இந்த துன்பக் கிண்ணம் என்னிடமிருந்து அகன்று செல்லட்டும், இந்த துன்பக் கிண்ணம் என்னிடமிருந்து அகன்று செல்லட்டும் என்று மிக வேதனையோடு ஒரு பரிந்துரையை, ஒரு ஜெபத்தை, ஒரு கோரிக்கையை தந்தையாகிய இறைவனிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கின்றார். நான் உங்களை இந்த நேரத்தில் கேட்கின்றேன், அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? இல்லை, அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. அவர் சிலுவையிலே அறையுண்டு அவர் இறக்க வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த நற்செய்தி நீங்கள் இன்று எடுத்து சென்று வீட்டுக்கு சென்று எடுத்து படியுங்கள். அதன் முடிந்த பிறகு, அந்த கெத்செமனி தோட்டத்தினுடைய அந்த நிகழ்வு முடிந்த பிறகு, அந்த இறுதியிலே ஒரு தேவதூதர் வந்து அவருக்கு ஆறுதலாக அங்கே இருக்கின்றார். இந்த கஷ்ட நேரத்திலே நீ தனியாக இருக்க தேவையில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற அந்த இறை பிரசனம் இருக்கின்றது. ஆனால் இன்னொன்று என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டதை விட எனக்கு சிலுவை சாவு தேவையில்லை என்று தான் ஜெபம் செய்கின்றார். ஆனால் அவருக்கு கிடைத்தது என்ன? உயிர்த்தெழுதல். சில நேரத்திலே நாம் கேட்பதை விட, நாம் எதிர்பார்த்ததை விட கடவுள் நமக்கு ஒன்று கொடுப்பார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று 2 நற்செய்திகளை
நாம் தாங்கிச் செல்வோம். தொடக்கத்திலே ஒன்று என்று சொன்னேன், ஆனால் இந்த இரண்டுமே சம்பந்தப்பட்ட நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆழ்ந்த உண்மை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அதே நேரத்தில் கடவுள் எனக்கு எப்போ செய்வார், எப்படி செய்வார், யார் மூலமாக செய்வார் என்பதற்காக நாம் மிக தாழ்மையோடு அன்னை எலிசபெத் அம்மாள் போல, சிம்சோனுடைய பெற்றோர்களைப் போல காத்திருக்க வேண்டும். காத்திருக்க வேண்டும். நாமெல்லாம் மனிதர்கள். நம்மை படைத்தவர் ஆண்டவர். நாம் ஒருபோதும் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை படைக்கவில்லை. அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் நம்மை கைவிடுவாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் கைவிடவில்லை. அதுதான் திருவருகை காலம். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பினுடைய அர்த்தம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய கிருபைக்காக நாமெல்லாம் காத்திருக்க வேண்டும். அந்த ஒரு மனநிலை நமக்கு, நமது பிள்ளைகளுக்கு, நமது குடும்பங்களுக்கு, நமது சகோதர சகோதரிகளுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். ஆமீன். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் இறையரசின் மேன்மையை உலகின் கடை எல்லையில் உள்ள மக்கள் அனைவரும் அறியும்படி செய்யவும், இறையரசின் பணிகளுக்கு தங்களால் இயன்ற பங்களிப்பை நல்கிடவும், புதிய திட்டங்களாலும் செயல் வடிவங்களாலும் மக்களை பண்படுத்த தேவையான ஆன்ம உடல் நலத்தையும் இறை பற்றையும் வெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டில் மக்களால் ஆட்சி பொறுப்பேற்ற தலைவர்கள் தாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை மறவாமல் மக்களுக்கு நன்மையும் பாதுகாப்பும் நல்கி, இயற்கை வளங்களை சிதைக்காமல் நாம் அனுபவித்த இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறையினரும் பெற வேண்டுமென்ற நல்ல உள்ளத்துடன் செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கரனின் ஆதரே இறைவா, உம்மை உட்கொள்ளும் நாங்கள் உம்மை போலவே பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழவும், அன்பிலும் இரக்கத்திலும் தாழ்ச்சியிலும் பரிவு காட்டும் நல்ல உள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, பலவித பிரச்சனைகளாலும் கஷ்டங்களாலும் நோய்களாலும் வாழ்ந்து கொண்டு புனித அந்தோனியாரின் ஆசிரை பெற வந்திருக்கும் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் வாழ்வில் நீரே அனைத்துமாக இருந்து காத்து வழிநடத்தவும், உம்மை நம்பி உம்மில் வலிமை பெற்று ஆசீர் பெற்று அனைத்து நலன்களும் பெற்று வாழ வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கின்ற தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறந்த முறையிலே குடும்பத்திலே அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் இறைவனுடைய வல்லமையினாலே, வார்த்தையினாலே குணம் பெற வேண்டும், ஆறுதல் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். வெள்ளத்தினாலே, இந்த புயலினாலே பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினருக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நேரத்திலே இந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை.
நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ. கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாகவே இன்று உம்மை நாடினோ. நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாங்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகைகள் எழுதிய பள்ளி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தமது திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பினை மறைபொருளை முன்னரையே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீள்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமாத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவே ஆத்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் பன்னீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களும் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பின் மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.